வணக்கம் அண்ட் வெல்கம் டு SpaceTime. இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம் விடைகளை தேடி. நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க 8 கிரகங்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே பூமியை பற்றி ஒரு வீடியோ போட்டாச்சு. அடுத்தது வீனஸை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பிளானட் மார்ஸ், அதாவது செவ்வாய். பூமிக்கு அடுத்தபடியாக வீனஸும் மார்ஸும் தான் பூமியை போலவே இருக்க பிளானட்ஸ். ஏற்கனவே வீனஸை கவர் பண்ணதுனால இப்போ நம்ம மார்ஸை பற்றி பேச போகிறோம். மார்ஸ் சூரியன்லேருந்து 4வது கிரகம், 4th பிளானட் ஃப்ரம் த சன். 7வது பெரிய கிரகம்னு சொல்லலாம் நம்ம சூரிய குடும்பத்தில். காலம் காலமாக மனிதர்கள் மார்ஸை பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சிருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டில் கலீலியோ மாதிரியான விஞ்ஞானிகள் டெலிஸ்கோப் மூலமாக செவ்வாய் கிரகத்தை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாங்க. 1800s, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் கியோவானி அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி டெலிஸ்கோப் மூலமாக செவ்வாய் கிரகத்தை பார்க்கும்போது அங்கே நிறைய கால்வாய்கள் போல கேனால்ஸ் ஒரு சேனல்ஸ் மாதிரியான இருக்கிற அமைப்பை பார்த்தாரு. ஸோ இதை பார்த்துட்டு அங்கே ஏதோ வேற்று கிரகவாசிகள்லாம் இருக்காங்க, ஏலியன் லைஃப் ஃபார்ம்ஸ்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாரு. இதனால செவ்வாய் கிரகத்து மேலே எல்லாருக்குமே இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு. செவ்வாய் கிரகத்தை சிவப்பு கிரகம்னு சொல்லலாம். ஏன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரெட்டிஷாக சிவப்பாக தான் தெரியும். மார்ஸோட மேற்பரப்பில் இரும்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி இங்கே பூமியில் இரும்பு காற்றோட கலக்கும்போது துரு பிடிக்குமோ, இதே மாதிரி தான் இந்த பிளானட்டோட மேற்பரப்பில் இருக்க இரும்பு எல்லாம் காற்றுல கலந்து துரு பிடிச்சிருக்கு. இந்த பிளானட்டே துரு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரஸ்ட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கு. இதனால தான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சிகப்பாக தெரியுது. சரி, பூமியின் பாதி பங்கை விட சிறியது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரத்தை தான் நம்ம ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்கிறோம். மார்ஸ் சூரியன்லேருந்து 1.5 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் இவ்வளோ தூரத்தில் இருக்குது. சூரியன்லேருந்து புறப்படுற ஒளி பூமியை அடையறதுக்கு 8 நிமிஷம் ஆகுதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இதே மாதிரி மார்ஸுக்கு அடையறதுக்கு 13 நிமிஷங்கள் ஆகும். மார்ஸில் ஒரு நாள் அப்படிங்கிறது 24.6 மணி நேரம். தன்னைத்தானே சுற்றி வரத்துக்கு மார்ஸ் அவ்வளோ நேரம் எடுத்துக்குது. பூமி 23.9 மணி நேரம் எடுத்துக்குது. ஸோ கிட்டத்தட்ட மார்ஸில் இருக்க ஒரு நாள் அப்படிங்கிறது பூமியில் இருக்க ஒரு நாள் போல தான். மார்ஸில் இருக்க நாட்கள் எல்லாம் சால் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சோலார் டே அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் சால். பூமி சூரியனை சுற்றி வரதுக்கு 365 நாட்கள் எடுத்துக்குதுன்னு நமக்கு தெரியும். அதே போல மார்ஸ் 687 நாட்கள் எடுத்துக்குது சூரியனை சுற்றி வரதுக்கு. மார்ஸுக்கும் பூமிக்கும் இன்னொரு ஒற்றுமையும் இருக்கு. பூமி எப்படி 23.5 டிகிரி தன்னோட அச்சிலிருந்து சாஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால தான் சீசன்ஸ்லாம் உருவாகுது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி மார்ஸ் கிட்டத்தட்ட 25 டிகிரி சாஞ்சிருக்கு அதோட அச்சிலிருந்து. அதனால் பூமியில் இருக்க மாதிரியே அங்கேயும் சீசன்ஸ் இருக்குது. சம்மர், வின்டர், இந்த மாதிரியான சீசன்ஸ். அதனால தான் நமக்கு எப்படி இந்த போல், அதாவது துருவங்கள்லாம் ஐஸ் கேப்ஸ் உண்டாகுதோ பூமியில், அதே மாதிரி மார்ஸ்லேயும் நிறைய போலார் ஐஸ் கேப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் வெறும் வாட்டர் ஐஸ் மட்டும் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு ஐஸும் நிறைய இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப குளிர்னால டைரெக்டாகவே ஐஸாகவே மாறிடும். அந்த மாதிரியான ஐஸ் தான் கார்பன் டை ஆக்சைடு ஐஸ்ன்னு சொல்கிறாங்க. பூமியில் பொதுவாக ஒரு சீசன் அப்படிங்கிறது ஒரு 3 மாதம் அளவுக்கு இருக்கும். ஆனால் மார்ஸில் அதை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் அதிக நாட்கள் எடுத்துக்குது சூரியனை சுற்றி வரத்துக்கு. அதே மாதிரி கொஞ்சம் தூரமாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால. பூமியில் எப்படி கோர், மேண்டில் அண்ட் க்ரஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லேயர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோமோ, அதே மாதிரி தான் மார்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டான லேயர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே எதுவுமே நெருப்பு குழம்பு மாதிரி இல்லாமல் இப்போ நல்லா உறைஞ்சு பாறைகளாக தான் இருக்குது. ராக்கியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த பிளானட்டே ஒரு ராக்கியான பிளானட்டாக தான் இருக்குது. அதனால் பூமியில் இருக்க மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இல்லை. நம்ம பூமியில் ஒரு காம்பஸை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம்னா அது வடக்கு நோக்கி பாயிண்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி மார்ஸில் நம்ம ஒரு காம்பஸை வச்சு நின்றுட்டு இருந்தோம்னா அது எந்த பக்கமுமே பாயிண்ட் பண்ணாது. ஏன்னா அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைங்கிறதுனால. சூரியன்லேருந்து மார்ஸ் கொஞ்சம் தள்ளி, இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ரொம்ப கோல்டான ட்ரையான பிளானட்டாக தான் இருக்குது. இதில் வளிமண்டலமும் இல்லை. பூமியில் எப்படி அட்மாஸ்பியர் இருக்கோ அதில் ஒரு 1% தான் அங்கே வளிமண்டலம் இருக்குதுன்னு சொல்லலாம். 1% தான் அட்மாஸ்பியர் இருக்குது. மார்ஸோட அட்மாஸ்பியரில் 95% கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்ஸோடைய மேல்பரப்பில் பார்த்தோம்னா நிறைய சேனல்ஸ் அண்ட் கல்லீஸ், அதாவது கால்வாய்கள்னு சொல்லலாம். இந்த மாதிரி முன்னாடி அதில் நீர் ஓடினதுக்கான தடயங்கள் நிறையவே இருக்குது. நீர் ஓடி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அங்கே முன்னாடி திக்கான அட்மாஸ்பியர் இருந்திருக்கணும். இப்போ அந்த அட்மாஸ்பியருக்கு என்ன ஆச்சு? எப்படி மார்ஸ் தன்னோட வளிமண்டலத்தை இழந்திருக்க முடியும்? இதுக்கான ஆராய்ச்சி நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் மார்ஸ் நம்மளை விட சின்னது அப்படிங்கிறதுனால அதுக்கு கிராவிட்டியும் கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால சூரியன்லேருந்து வர ஹைலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இல்லை சோலார் விண்டெல்லாம் மார்ஸை தாக்கும்போது அதுலேருந்து அதால் அந்த அட்மாஸ்பியரை காப்பாற்றிக்க முடியலை. அதனால இந்த சோலார் விண்ட்ஸ் எல்லாம் தாக்குனதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அட்மாஸ்பியரை இழந்துடுச்சு.
கடந்த 10 வருஷமாக மேவன் அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் நாசா அனுப்பிச்சது மார்ஸை சுற்றி வந்து அதோட அட்மாஸ்பியர் எல்லாம் ஸ்டடி பண்ணி அதோட வளிமண்டலம் இல்லாமல் போனதுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது சூரியன்லேருந்து வரக்கூடிய ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸும் சோலார் விண்ட்ஸும் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு. மார்ஸோட டெம்பரேச்சர் அதிகபட்சமாக 20 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக -153 டிகிரி செல்சியஸ். இந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரும் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஈஸியாக இதுலேருந்து ஹீட் வந்து எஸ்கேப் ஆகிடுது. இப்போ நம்ம மார்ஸில் நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம காலில் வந்து ஒரு 20 டிகிரி நம்ம ஃபீல் பண்ண முடியும்னா நம்ம தலைப்பகுதிக்கிட்ட 0 டிகிரி தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இது எதனாலன்னு பார்த்தோம்னா சூரிய ஒளி வந்து மார்ஸில் படும்போது அதோட சர்ஃபேஸ் கொஞ்சமாக ஹீட் ஆகும். ஆனால் இந்த ஹீட்டை வந்து அட்மாஸ்பியர் தங்க வச்சுக்காததுனால இது ஈஸியாக ரிஃப்ளெக்ட் ஆகி ஸ்பேஸுக்கே போயிடும். இதனால தான் மார்ஸ் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. மார்ஸோட நிறை பூமியிலேருந்து ஒரு 10% தான் சொல்லலாம். அதே மாதிரி அதோடைய கிராவிட்டியும் வந்து 38% தான். அப்படின்னா நம்ம பூமியில் இருக்கும்போது 100 கிலோ எடை இருந்தோன்னா மார்ஸில் இருக்கும்போது 38 கிலோ தான் இருப்போம். சில பேர் காமெடியாக கூட சொல்லுவாங்க, நான் ரொம்ப வெயிட்டாக இல்லை, நான் தப்பான பிளானட்டில் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா வெயிட் அப்படிங்கிறது வந்து எந்த பிளானட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான். இல்லை வேறு மாதிரி சொல்லணும்னா கிராவிட்டியை பொறுத்து தான் சொல்லலாம். ஒரு பொருள் மேலே கிராவிட்டி எந்த அளவுக்கு ஃபோர்ஸை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வச்சு தான் வெயிட்டை சொல்ல முடியும். ஸோ மாஸ் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டன்டானது. ஆனால் வெயிட் அப்படிங்கிறது கிராவிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. நம்ம சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய வால்கனோ அப்படின்னு சொன்னால் ஒலிம்பஸ் மான்ஸ்னு மார்ஸில் இருக்கிற வால்கனோவை தான் சொல்லலாம். ஏன் இது மிகப்பெரிய எரிமலையாக இருக்குது? ஏன்னா மார்ஸில் கிராவிட்டி கம்மியாக இருக்குது. அதனால தான் மலைகளும் அங்கே பெருசாக இருக்குது பூமியை விட. இந்த ஒலிம்பஸ் மான்ஸ் வந்து பூமியில் இருக்க மவுண்ட் எவரெஸ்ட்டை விட 3 மடங்கு உயரமான மலை. வேலஸ் மேரினரஸ் அப்படின்னு ஒரு பெரிய கிராண்ட் கேனியான் சிஸ்டம் வந்து மார்ஸில் இருக்குது. இது பூமியில் இருக்க கிராண்ட் கேனியானை விட 10 மடங்கு ரொம்ப நீளமானது. மார்ஸில் ஸ்ட்ராங்கான டஸ்ட் ஸ்டார்ம்ஸ்லாம் உண்டாகுது. அப்படின்னா மணல் சூழல்னு சொல்லலாம், இல்லைனா மணல் புயல். அந்த பிளானட்டையே வாரக்கணக்கில் இல்லைனா மாதக்கணக்கில் வந்து சூழ்ந்திருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான டஸ்ட் ஸ்டார்ம்ஸ், அதாவது மணல் புயல்லாம் இங்கே உண்டாகுது. மார்ஸில் அனுப்பின மிஷன்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நாசா அனுப்பின ஸ்பிரிட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற 2 ரோவர்ஸ்னால் என்ன? மார்ஸோட நிலப்பரப்பில் ஓடக்கூடிய ரோபோட்ஸை தான் நம்ம ரோவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரோபோட்ஸ்லாம் வந்து மார்ஸோட சர்ஃபேஸில் எல்லா இடத்துலையும் போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டது. ஸ்பிரிட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற 2 ரோபோட்ஸ் வந்து அனுப்பினப்போ இந்த மாதிரி டஸ்ட் ஸ்டார்ம்ஸ்லாம் நிறைய தடவை வந்திருக்கு. ஸோ அதை வச்சு நாசா சயின்டிஸ்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, இந்த டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் வந்து ஒரு தடவை வந்தால் பல வாரங்களுக்கு இல்லை மாதங்களுக்கு நீடிக்கிறதுனால இந்த ரோபோட்ஸ் எல்லாம் அங்கே செயல்படவே முடியாது. இந்த டஸ்ட் ஸ்டார்ம்ஸ்லாம் வந்து நின்னதுக்கப்புறமா மண் வந்து படிஞ்சிருக்கும். இதெல்லாம் கிளியர் பண்ணி திரும்பவும் அந்த ரோபோட்ஸ் வந்து பழைய மாதிரி இயக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்குது அங்கே ரோபோட்ஸ் அனுப்பி ஆராய்ச்சி பண்ணுறதுல. மார்ஸுக்கு 2 நிலவுகள் இருக்குது, ஃபோபோஸ் அண்ட் டைமோஸ். இந்த 2 நிலவுகளுமே கேப்சர் பண்ணப்பட்ட ஆஸ்ட்ராய்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலனா இதை பார்த்தோன்னா நம்ம நிலவு மாதிரி ரவுண்டாக ஒரு ஸ்பெரிக்கலான ஷேப்பில் இருக்காது. ஆனால் ஒரு கோள வடிவத்தில் இல்லாமல் ஒரு பொட்டேட்டோ மாதிரியான ஒரு வடிவத்தில் தான் இது இருக்குது. உருளைக்கிழங்கு மாதிரியான ஒரு ஷேப்லெஸ்ஸான ஒரு அமைப்பில் தான் இந்த 2 நிலவுகளுமே இருக்குது. எப்படி நம்ம ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் பார்க்குற ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம நிலவோட இதெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே சிறிய அளவிலான நிலவுகள். 2த்துல பெருசு எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஃபோபோஸ் அப்படிங்கிற நிலவு தான். இது வந்து மார்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் சுற்றி வருது. இது இன்னும் ஒரு 50 மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் மார்ஸ்லேயே போய் மோதிடும் அப்படிங்கிறது தான் வந்து எஸ்டிமேட். அந்த இன்னொரு நிலவான டைமோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக தான் சுற்றி வருது. பட் அது ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது. ஸோ அது வந்து இப்போதைக்கு போய் மார்ஸில் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் சுற்றி வருது. மார்ஸை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இந்த வீடியோலேயே எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியாது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு பார்ட் 2 வீடியோ இருக்குது. ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ. திஸ் இஸ் சரண்யா அண்ட் இது நம்ம ஸ்பேஸ் டைம்.